கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேல ஆகுதுங்க அவங்களுக்கு லஞ்ச் சமைச்சு கொடுத்தேன். ஒரு நாள் ஏதாவது சமைச்சு கொடுத்தேன்னா 2 நாளைக்கு லீவ் எடுத்துக்கிறேன். ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்தே நானும் ரொம்ப கெட்டு போயிட்டேங்க. காலையில லேட்டா தான் எழுந்திருக்கிறேன். நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டோம்னா அந்த டே ஃபுல்லா லாங்கா இருக்கும், நிறைய வேலை பார்க்கலாம். இதுவே லேட்டா எந்திரிச்சோம்னு வைங்களேன், எந்த வேலையுமே நடக்காது, எல்லாம் லேட்டாவே நடக்கும். ஆனாலும் தூக்கமும் பத்த மாட்டேங்குது, தூங்கிக்கிட்டே இருப்பேங்க அன்னைக்கு டே ஃபுல்லாவே. நான் தான் இப்படி இருக்கேனா இல்ல உங்களுக்கும் இப்படிதான் தோணுதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறி ஃபுல்லா வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல குமிச்சு வச்சாச்சு. இனிமே சமைக்காம இருக்கிறதுக்கு காய்கறி இல்லன்ற ரீசனை கூட என்னால சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு மாங்காய், முருங்காய், பலாக்கொட்டை போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் வறுவல் பண்ணிட்டேன். இப்ப பலாப்பழம் சீசன் வந்துருச்சு. எல்லாரும் பலாப்பழம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் நாங்க பழம் வாங்குறதே இந்த பலாக்கொட்டைக்காக தாங்க. இது போட்டு எந்த ரெசிபி பண்ணாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டுல 3 பேருமே இதை விரும்பி சாப்பிடுவோம். இதை வெறுமனையா நெருப்புல சுட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். பட் அதிகமா எடுத்துக்க வேண்டாம், அதையும் நான் சொல்லிடுறேன். அப்பாடா, இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா லஞ்ச் சமைச்சு கொடுத்தாச்சு. காலையில சமையல முடிச்சிட்டா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்குங்க. காலையிலே மிஷின்ல துணி போட்டிருந்தாங்க. மைல்டா வெயில் தெரிஞ்சது. டெரஸ்ல போட்டா 1 மணி நேரத்துல காஞ்சிரும். அதையும் போட்டாச்சு.